சக்தி நிஜமாவே நிறைஞ்ச கோவில், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லா பிரகார மூர்த்திகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உற்சவரை சொல்லவே முடியாது. ஏன்னா நாங்கள் இது கும்பாபிஷேகம் அப்போது அந்த ஜலத்தில் போட்டு வச்சிருக்கிற அந்த நாட்களில் தினமும் அந்த சுவாமிக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அங்கே உட்காரும்போது வந்துட்டு படி இறங்கி போகிறதுக்குள்ளே அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு அது எப்போவுமே சுவாமிக்கிட்ட கோரிக்கையாக வச்சுருந்தேன். அது 100% நிறைவேறிட்டுருக்கு. யார் வந்து ஒரு பிரகாரத்தை 7 சுற்று சுற்றிட்டு வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க வேண்டின, அதாவது உடனே நடக்கலைன்னா கூட சில அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். கண்டிப்பாக வந்தவங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லாதவங்களே கிடையாது. இந்த நகரை பொறுத்த வரைக்கும் இப்படி அப்படி சும்மா போகிறவங்க கூட ஏறி சும்மா தொழுதுட்டு சுவாமி எனக்கு வேணும்னு வேண்டிட்டு படி இறங்கும் போதே நடந்துச்சுன்னு 1-2 பேரில் 1000 பேர் சொல்லி என் காதில் கேட்டிருக்கேன். நான் கேட்ட வரத்தை கொடுத்தவர். நான் கேட்டது என்னென்னா, கோவில் உள்ளே வந்துட்டு படி இறங்கி போகும்போது வேண்டுதல் நிறைவேறணும், நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு அருள் செய்ய இங்கே உட்காரணும் தான் கேட்டேன். அதை 100% பண்ணிகிட்ருக்காரு. இதை விட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த துர்க்கையம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப காலம் கல்யாணம் ஆகாதவங்க எந்தேதோ ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி யாரோ சொல்ல கேட்டு வந்து உட்காந்து அந்த ரவுக்கால பூஜையில் இருப்பாங்க. 2 வாரம் 3 வாரம் அம்மா ஆயிடுத்துன்னு சொல்லி இன்விடேஷன் கொண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி காது குளிர நிறைய விஷயங்கள் கேட்குற இது நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நவக்கிரக இது வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்யன் காலையில் பூஜை பண்ணிவிட்டு எல்லா கிரக பூஜையும் பண்ணுவோம். அதில் வேண்டிட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகதோஷம் அந்த நாளுக்கு வந்து சொல்லிட்டு பண்ணிப்பாங்க அவங்க குடும்பத்துலேருந்து வந்து. அதுவும் ரொம்ப நிவர்த்தியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முருகருக்கு எல்லா பூஜைகளும் விடாமல் அந்தந்த நாட்களுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருப்போம். ஷஷ்டி 6 நாளும் பூஜைகள் நடக்கும். இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் என்னென்ன, எங்கள் பிள்ளையார் வந்து விசா பிள்ளையாருன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த உற்சவ மூர்த்தி புறப்பாடு இருக்கும்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அதை தூக்கிட்டு போகிற பிள்ளைங்க அடுத்த வருஷம் பார்த்தா இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, ஏதாவது கண்ட்ரியில் இருப்பாங்க. என்னடா நீ கிளம்பி வரியா கேட்டால், இல்லை ஆண்டி நான் கனடாவில் இருக்கேன், இல்லை ஆண்டி நான் யூஎஸில் இருக்கேன் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு பிள்ளைங்களை அவரை தூக்கிறதுக்கே இல்லை. அதனால் இப்போ 4-5 பிள்ளைங்க வந்தாங்க. பார்த்தா அந்த பசங்க இந்த வருஷம் போயிட்டாங்க. இந்த வருஷம் தூக்குனா அடுத்த வருஷத்துக்கு அந்த பிள்ளைங்க ஏதாவது கண்ட்ரியில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு 50 குழந்தைங்கள அந்த மாதிரி சொல்லலாம். 1-2 கிடையாது. அந்த மாதிரி வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்.